ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து எங்கள் பாட்டி தாத்தாவை பார்க்கறதுக்காக எங்களோட சொந்த ஊருக்கு போயிருந்தோம். அந்த வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறேன். எந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லலை. எங்கள் ஊர் வந்துட்டு திருவாரூர் தான். திருவாரூர் தாண்டி ஒரு சின்ன கிராமம் திருநாட்டியத்தாங்குடி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. நாங்கள் டேரெக்டாக திருவாரூர் பஸ்ஸில் ஏறிட்டோம். நாங்கள் பண்ண பெரிய தப்பே அதுதான். சரியான கால்வலி எனக்கு. இதுவே வந்து நம்ம திருச்சி போயிட்டு தஞ்சாவூர் போயிட்டு அதுக்கப்புறம் திருவாரூர் போயிருந்தோன்னா நமக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கும். கொஞ்சம் இறங்கி இறங்கி கொஞ்சம் மூமெண்ட்க்கு அதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கால்லாம் வலிக்காமல் இருந்திருக்கும். செம்மையாக கால் வீங்கிருச்சு. ஒரு வழியாக திருவாரூர் வந்து இறங்கிட்டோம். அங்கே வந்துட்டு ஒரு கடை இருந்துச்சு. தாத்தா பாட்டி வந்து என்னென்ன கேட்டாங்களோ அதை வந்து சேலம்லேயே வாங்கிட்டு போயிட்டோம். ஆனால் வந்து திடீர்னு அவங்க ஸ்லிப்பர் வேணும்னு சொன்னதுனால ஒரு 2 ஸ்லிப்பர் வாங்கிக்கிட்டோம். தாத்தாக்கு ஒன்று பாட்டிக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு. இந்த கடையில் தான் வாங்கினோம். இந்த கடை எங்கே ஏதுன்னுலாம் எனக்கு அட்ரஸ்லாம் தெரியல. அங்கே ஒரு பையா வந்து இருந்தார். அவர்கிட்ட நீங்கள் போய் கண்டிப்பாக வந்து வாங்கி பாருங்கள். கம்மியாக தான் இருந்துச்சு ஸ்லிப்பர்ஸ்லாம். நாங்கள் திருவாரூர் வர வரைக்குமே எதுவும் பெருசாக சாப்பிடல. டீ காஃபியோடய முடிச்சுக்கிட்டோம். அதனால் பசி வேற எடுத்துச்சு. அதனால் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போயிட்டு 2 இட்லி ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு முடிச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பஸ் ஏறினோம். ஒரு பஸ் ஏறிட்டு அது வந்து இடையில எங்கேயோ நிறுத்தினார். எங்கள் அப்பாவுக்கு தான் தெரியும். சரி, பாட்டி தாத்தாக்கு மீன் வாங்கிட்டு போகலாம். மீன் வாங்கிட்டு போய் அங்கே சமைச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் வந்து நினச்சேன் தஞ்சாவூர் தானே, திருவாரூர் சைடு தானே, அது வந்து எங்கள் கோஸ்டல் ஏரியா தானே, அங்கே வந்து ஃபிஷ்ஷெல்லாம் வந்து சீப்பாக இருக்கும்னு நினச்சேன். எங்கள் அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே வந்து மீன்லாம் சீப்பு, அங்கே போனால் 50 ரூபாய்க்கோ அவ்வளோ மீன் கொடுப்பாங்க, 100 ரூபாய்க்கோ அவ்வளோ மீன் கொடுப்பாங்கன்னாங்க. ஆனால் இந்த சங்கரா மீனும் இங்கே சேலத்துலேயே 350 ரூபா தான். இங்கேயும் அதே 350 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். மேபி நாங்கள் வந்து ஏமாந்துட்டோமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துல வாங்கியிருக்கோம்னா எனக்கு தெரியல. திருவாரூரில் எந்த இடத்துல வந்து மீன் கம்மியாக இருக்கும்னு தெரிஞ்சால் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, அங்கேயே வந்து சரி க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக 30 ரூபாயோ 40 ரூபாயோ வாங்கினாங்க. சரி அக்கா மீனை வந்து க்ளீன் பண்ணி கொடுங்கன்னு அந்த அக்காட்ட கொடுத்துட்டோம். அந்த அக்கா க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணி வாங்கிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி ஆயா வீட்டுக்கு போயிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே சீனரிஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. ஏதோ ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து வந்து நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போனோம். எனக்கு நிஜமாக கிளியராக தெரியல எங்கெங்கே போனோம் எங்கெங்கே வந்தோன்றதெல்லாம். ஏன்னா நான் போயே லிட்ரலி ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும். அதனால் எனக்கு அங்கே சரியாக லொக்கேஷன்ஸ்லாம் பெருசாக தெரியாது. எங்கேயோ பஸ் ஏறணும், இறங்கணும், மறுபடியும் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் போகணும் எங்கள் பாட்டி வீட்டுக்கு. இந்த மாதிரி பிரிட்ஜெல்லாம் தாண்டி தான் நாங்கள் போகணும் எங்கள் பாட்டி வீட்டுக்கு. அங்கே வந்து நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், வயல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பாட்டிக்கு வந்து லேண்டெல்லாம் இருக்குது. ஆனால் அது வந்து விவசாயத்துக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து எப்படியும் வந்துட்டு வீடு கட்டணும். எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆசைன்னா வந்து அங்கே வீடு கட்டி நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ் மாரி யூஸ் பண்ணிக்கணும். ஹாலிடேஸ் ஆனால் இங்கே வந்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசை. கண்டிப்பாக வந்து அதை ஒரு நாள் பண்ணுறோம் நம்ம. இப்போ வந்து நாங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் பாட்டி வீடு வந்து அப்படியே மாளிகை மாதிரிலாம் இருக்காது. சும்மா குடிசை வீடு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எங்கள் பாட்டியும் தாத்தாவும் தான் இருக்காங்க. அதனால் வந்துட்டு இதெல்லாம் எங்கள் பாட்டியோட ஆடு தான். பாருங்கள், ஆடுலாம் எங்கள் ஆயா ஆடு வளர்த்திட்டே தான் இருப்பாங்க. முன்ன ஆடு மாடு எல்லாமே வச்சுருந்தாங்க. அது ஆல்ரெடி வயசாகி போச்சு. அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. நம்ம தான் சொல்லி திட்டிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் விட்டுருங்க, சமைச்சு ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் வாங்கிட்டு வந்த மீனை வந்து கழுவலான்னு சொல்லிட்டு இந்த குளத்துக்கு போனோம். இந்த குளம் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஆப்போசிட்டில் வந்து கோயில் பாருங்கள். இதான் எங்கள் பாட்டி பாருங்கள், க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் மீன் க்ளீன் பண்ணி கொடுத்தோன்னே அம்மா வந்து குழம்பு வச்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ஆயா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க மீனை. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல இந்த இடம். முன்ன வந்து சூப்பராக இருக்குங்க இந்த குளம். இது வந்து குளிக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து என்னன்னே தெரில, ஒரு மாதிரி குப்பையாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுலேயுமே மீன்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க இடம். பாருங்கள் ஆடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்ட்டு. ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. பாருங்கள், ஓடுதுங்க, குட்டியாக இருக்குங்க. அது ஆட்டுக்குட்டிலாம் இருந்துச்சுங்க. ஜாலியாக இருந்துச்சுங்க, ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு நாள் தான் இருந்தோம். ஆனால் செம்ம ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. எனக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுலேயே செம்ம டயர்டு. இங்கே ஒரு கோழி வேறு எங்கள் ஆயா வளர்க்குது போல். அது வேறு வீட்டுக்குள்ளே வந்துட்டு சல்லை பண்ணிகிட்டே இருந்துச்சு. அது பாட்டுக்கு எப்படி பாருங்களேன் தைரியமாக வருதுன்னு.
நான் இந்த மாதிரிலாம் கோழி பார்த்தது இல்லைங்க. அப்படி தைரியமாக வந்து நான் பக்கத்தில் தாங்க இருக்கேன். ஆனால் அது பாட்டுக்கு அழகாக உள்ளே வந்து உள்ளே இருக்க பூச்செல்லாம் எடுத்து சாப்பிட்டுருக்குதுங்க. பார்க்கவே க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த மாதிரி கோழிலாம் தூக்கி பழக்கம் இல்லை, கற்றுக்கணும் நம்ப. நீங்கள் வந்து இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு அங்கே பாருங்கள் அது இருக்குது இது இருக்குன்னாதீங்க. இதுதான் எங்கள் ஆயாவோட வீடு. இங்கே பாருங்கள், இந்த ஆறு தான் இந்த ஏரியாங்க. இது ஏரியா ஆறா என்னன்னு தெரிலங்க. இங்கே தான் வந்துட்டு சரி போய் குளிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நீங்கள் கூட நியூஸில் பார்த்துருப்பீங்க, 2 பசங்க விழுந்துட்டாங்க, ஒரு ஆண்டி போய் இழுத்துட்டு வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இது தாங்க இது. இது ஏரியா என்னன்னு ஏரின்னு நினைக்கிறேங்க. என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். செம்ம தண்ணிங்க. தண்ணி சூப்பராக போச்சுங்க. பாருங்கள் முன்னாடி எங்கள் அப்பா போகிறாரு பாருங்கள். எங்கள் தாத்தான்ற பாருங்கள். எங்கள் அப்பா போகிறாரு பாருங்கள். பாருங்கள் நம்ம அங்கே அந்த சைடு தான் போய் குளிக்க போகிறோம் நம்ம. பாருங்கள், எனக்கு இதில் நடக்கவே பயமாக இருந்துச்சுங்க. ஆனால் செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வந்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம ஒரு நாள் போகலாங்க. இங்கே என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நான் எங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். யார் வந்துட்டு ஒரு 100 பேருக்கு என் வீடியோவை அனுப்பி லைக் பண்ண சொல்லுங்கள். நான் உங்களை கண்டிப்பாக வந்து எங்கள் ஊருக்கு கூப்பிட்டு வரேன். தஞ்சாவூருக்கு, திருவாரூருக்கு. பாருங்க, ஆடு இங்கே எல்லா இடமும் ஆடு தாங்க. இங்கே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் இடம்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. பாருங்கள், இங்கெல்லாம் யாராவது வராமல் இருக்க விரும்புவாங்களா? செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க இடம்லாம். இந்த ஆடு வேறு என்னமோ சொரிஞ்சிட்ருக்கு, அதை வேறு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள். சரி வாங்க நம்ம இந்தாண்ட போவோம். இந்தாண்ட பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி பாருங்கள் சூப்பராக போகுது பாருங்கள். அங்கே வேறு யாரோ குளிச்சிட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விடுங்க, நான் பாருங்கள் இப்போ இறங்கிட்டுருக்கேன். அதெல்லாம் கூட நான் காட்டுவேன் நான் வீடியோவில். இப்போ வந்து நாங்கள் இறங்கி போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். போகிறேன். எங்கள் அம்மா வேறு ஃபோனை அங்கேயே வச்சுட்டு வந்துடு, தண்ணி கிண்ணியில் போட்டுறாத அடிச்சுட்டு போய்டுன்னாங்க. நானும் செருப்பை கட்டிட்டு ஃபோனை வச்சுட்டு போகலான்ட்டு போகிறேன். கொஞ்சம் ஒரே சும்மா கால் நினைக்கிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறானாங்க. அதனால் என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை. அதனால் நானே இப்படி ஃப்ளோவில் பேசுகிறேன் பார்த்துக்கோங்க. ஆனால் தண்ணி சூப்பராக இருந்துச்சுங்க. தேனாட்டம் இருக்குங்க தண்ணி அப்படின்னு சொல்லணுன்னு ஆசை தான். இனிப்பாலாம் இல்லைங்க, நான் சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இப்போ நீங்களும் போய் குடிச்சு பாருங்கள் இந்த இடத்துல. நீங்கள் வந்து திருவாரூர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஏரிக்கு வந்துட்டு போங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருந்துச்சுங்க. இந்த சிட்டின்னு சின்ன வயசுலேருந்தே இருந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க. நல்லா காற்றாட நல்லா இருந்துட்டு வந்தோங்க, நான் எங்கள் ஃபேமிலியெலாம். வேறு ஒரு மீன் பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்களா? ஐயோ குட்டி மீன், அதை ஏன் வந்து பிடிக்கிறீங்க, என்ன பண்ணீங்க அதை பிடிச்சி அப்போல்லாம் கேட்பீங்க. சும்மா வீடியோக்காக பிடிச்சிட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போட்டோங்க, கவலைப்படாதீங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், இதில் நத்தலை நம்ம சங்குலாம் வந்து பீச்சிலலாம் போனால் எடுப்போம்ல, அந்தமாரி சங்குலாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பொறுக்கிட்டு மறுபடியும் நான் அங்கேயே போட்டேங்க. சும்மா வீடியோக்காக உங்களுக்கு பொறுக்கி காட்டுறேன். இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் குளித்து முடிச்சுட்டு எங்கள் ஆயா வேறு வந்துச்சா, எங்கள் ஆயா வந்தோடனே எங்கள் ஆயா கூட கிளம்பி நாங்களும் பின்னாடியே போயிட்டோம். ஆயா வேறு எவ்வளோ நேரம் குளிப்பீங்க, குளித்தா சளி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்களும் கிளம்பிகிட்ருக்கோம், ஆயா பின்னாடியே போகிறோம். ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. அந்தமாரி ஊரில் போய் இருக்கிறதுனா அது ஒரு வைப்பு தாங்க. பாருங்கள், நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்தமாரி வில்லேஜ் சைடில் வந்து உங்களோட நேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது அங்கே போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. எங்களை மாரி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டின்னா தயவு செஞ்சு போகாதீங்க. தாத்தா பாட்டியெல்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு வயசு இருக்க வரைக்குமே அவங்க கூட இருந்து மெமரிஸை வந்து சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப வெல் செட்டில்லாம் இல்லைங்க. வேலைன்னு இருந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் இப்படி இருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு யாருமே இல்லைங்க, என் தாத்தா பாட்டி மட்டும்தான் எங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் சொந்த மதத்தோடு கொஞ்சம் க்ளோஸாக இருங்க. இங்கே பாருங்கள், மீனெல்லாம் வந்து இங்கே இது போட்டு வச்சுருந்தாங்க, அது பேர் என்ன, நெட்டு. அந்த நெட்டுக்கு தாண்டி அந்த நடுவுலலாம் உளுந்து கிடந்துச்சு. அதெல்லாம் தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்தமாரி இடத்துல வந்து யாராவது வாழ விரும்புவீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க இயற்கையாக. ஒரு நாளே எங்களுக்கு என்னென்னா பாட்டி தாத்தாவை பார்த்துட்டு ஒரு நாளே கிளம்பி வர மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று தான் கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் அடுத்த டைம் போயிட்டு எங்கள் பாட்டியோட விவசாய நிலத்தெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் தூங்கிட்டு இருந்த கேப்பில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் போயிட்டாங்க போல இருக்குது. நான் போக கிடையாது. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் போவோம்னு நினைக்கிறேன். எங்கள் பாட்டிக்கு நாங்கள் டிவி வாங்கி வச்சுருக்கோம். அந்த டிவியை கொடுக்க நாங்கள் கண்டிப்பாக போவோம்.
அப்போ போகும்போது நான் உங்களுக்கு வந்து இந்த எங்களோட நிலத்துல வந்து பச்சை பயிறு போட்டிருக்காங்களாமா. அதெல்லாம் எப்படி வளருது என்னன்றதை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவன் வேறங்க, இவன் வந்து 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 உக்காந்துக்கிறான் எங்கள் வீட்டுக்குள்ளே வேறு. பாருங்கள், காயெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்து தின்னு போட்டுட்ருக்குறான் பாருங்கள். இவன் வந்து இவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல பேராக சொல்லுங்கள். இவனுக்கு பேர் வச்சு நான் அடுத்த டைம் போய் பார்க்கறதுக்குள்ளே அடித்து சாப்பிட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நாங்கள் எப்படி ரிட்டர்ன் போகணுன்ற கதையை வந்து நான் சொல்கிறேன். ரொம்ப பெரிய கதைலாம் இல்லை, ஏன்னா ஒரே வீடியோவிலே பேசுறதுக்கு கொஞ்சம் சலுப்பாக இருக்குது. அதனால் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்துட்டு நாங்கள் எப்படி ரிட்டர்ன் போனோம் அந்தமாரி கதையெல்லாம் வந்து நம்ம அதில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிங்கன்னா தான் நான் அடுத்தடுத்து வீடியோலாம் போட முடியும். பாருங்கள், எங்கள் தாத்தா பக்கத்தில் வேறு பாருங்கள் உட்காந்துட்டுருக்குறோம். சரி, நாங்கள் வந்து கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.